வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 4th question, write the variable constant and terms of the following expression. ஸோ கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷனுக்கு வேரியபிள்ஸ் எது, கான்ஸ்டன்ட்னா எது, டேர்ம்ஸ்னால் என்னது, எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு தனித்தனியாக எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை டேர்ம்ஸ்னு கேட்கல, வெறும் டேர்ம்ஸ் மட்டும் தனித்தனியாக பிரித்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், 18 + x - y அப்படின்னு இருக்குது. செகண்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, 7p - 4q + 5 இருக்குங்களா. தேர்ட் ஒன் 29x + 13y. ஃபோர்த் ஒன் b + 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேரியபிள் என்னென்ன வருது, அடுத்து கான்ஸ்டன்ட் எது, டேர்ம்ஸ் எது அப்படின்னு தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். வேரியபிள் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஸோ வேரியபிள் அப்படின்னா ஸ்மால் a to z வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தோங்களா. ஸோ ஏலேருந்து z வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா வெறும் நம்பர், ஒரு நம்பர் மட்டும் தனியாக இருக்குது, எந்த வேரியபிளும் இல்லாமல் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். டேர்ம்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ப்ளஸ்ஸு மைனஸால் டிவைட் ஆகிருக்கிறது டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்களா. அப்போ ஃபஸ்ட் ஒன்னில் பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்னது, ப்ளஸுக்கு முன்னாடி இருக்க ஒரு டேர்ம், பின்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம், மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம், பின்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம்னு சொல்லியிருக்கோங்களா. அப்போ ப்ளஸுக்கு முன்னாடி என்னென்ன டேர்ம் இருக்குது பாருங்கள், 18 இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, அடுத்து இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது, -y இருக்குது. ஸோ மைனஸ் இருந்தால் மைனஸும் சேர்த்து தான் எழுதணும். அப்போ ஃபஸ்ட் ஒன்னில் டேர்ம் எழுதியாச்சுங்களா. அதே மாதிரி செகண்ட் ஒன்னில் பாருங்கள், ஸோ மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம், அப்போ 7pங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, மைனஸ்க்கு பின்னாடி இருக்கிறது என்னது, 4q இருக்குது. அடுத்து இந்த ப்ளஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ப்ளஸுக்கு முன்னாடி இருக்க 4q எழுதியாச்சு. ஸோ எப்படி எழுதணும், மைனஸ் இருக்கனால -4qன்னு எழுதணும். அப்போ 7p - 4q. ஸோ அடுத்து என்னது, ப்ளஸ்க்கு அந்தாண்டு இருக்கிறது 5. அப்போ நமக்கு இது எத்தனை டேர்ம் இருக்குது, 3 டேர்ம் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒனில் ஒரு ப்ளஸ் இருக்குது, முன்னாடி ஒரு டேர்ம், பின்னாடி ஒரு டேர்ம் தான் இருக்குது. அப்போ 29xங்கிறது ஒரு டேர்ம், 13y அப்படிங்கிறது ஒரு டேர்ம். அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸுக்கு முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று தான் இருக்குது. அப்போ பிங்கிறது ஒரு டேர்ம், 2ங்கிறது ஒரு டேர்ம். அப்போ டேர்ம்ங்கிறது எப்படி பிரித்து எழுதணும்னு பார்த்தாச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், வேரியபிள். அப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்றில் என்ன இருக்குது, எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், x, y அப்படின்னு எழுதிடலாங்களா. ஸோ x, y அப்படின்னு எழுதிடலாம். செகண்ட் ஒன்னில் பாருங்கள், பிங்கிற ஒரு வேரியபிள், க்யூங்கிற ஒரு வேரியபிள். அப்போ p, q அப்படின்னு எழுதிடும். தேர்ட் ஒன்னில் x இருக்குது, y இருக்குது. அப்போ x, y. ஃபோர்த் ஒன்னில் என்ன வேரியபிள் இருக்குது அப்படின்னா b மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று எப்படி இருக்குது, நம்பராக இருக்குங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் வேரியபிள் x, y, செகண்ட் ஒன்னில் pq, தேர்ட் ஒன்னில் xy, ஃபோர்த் ஒன்னில் b அப்படின்னு இருக்கு. அடுத்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா வெறும் நம்பர், வேரியபிள் எதுவுமே இல்லாமல் நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்களா. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், 18ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ அதுதான் என்னது, கான்ஸ்டன்ட். செகண்ட் ஒன்று என்ன இருக்குது, +5 அப்படின்னு ஒரு நம்பர் மட்டும் இருக்குங்களா. ஸோ அங்கே வேரியபிளே இல்லாமல் வெறும் நம்பராக இருந்தால் தான் கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கோங்களா. தேர்ட் ஒன்னில் கான்ஸ்டன்ட்டே இல்லை. தேர்ட் ஒன்று என்ன இருக்குது, 29x 13y. இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது, ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட்டே இல்லை அப்படின்னா அங்கே 0 போட்டுக்கிறோம். அடுத்து ஃபோர்த் ஒன்று என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, இங்கே 2 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குங்களா. ஸோ அப்போது 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பிரித்து எழுதணும், கான்ஸ்டன்ட் எது, வேரியபிள் எது, டேர்ம்ஸ் எது அப்படின்னு எழுதுகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.